Good morning students. Today class la algebra la example 3.15 பார்க்க போறோம். அதுல second sum multiply x power 4 b square divided x minus 1 by x square minus 1 by a power 4 b power 3 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ solve given that கொடுத்தலாமாப்பா? given that பாருங்க x power 4 b square divided x minus 1 இந்த பை எத்தனை பண்ணுறோம்? மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, சிம்பிள் போட்டுருமா? மல்டிபிள் ஓகேவா? மல்டிப்ளை x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் கொடுத்துட்றோம்பா பை a பவர் 4 b பவர் 3 ஓகேப்பா? பாருங்க இப்போ x பவர் 4 b பவர் 2 பை x மைனஸ் 1 இன்ட்டு எப்படி ஃபார்முலா எப்படி பாருங்க? therefore a square minus b square equal to a plus b into a minus b ஓகேவா? அந்த ரூல் பிரகாரம் பண்ணிடலாமா? ஸோ அப்போ x plus 1 into x minus 1 divided a power 4 b power 3 இதெல்லாம் கட்டாக போகலாமாப்பா? இங்கே x minus 1 அங்கே ஒரு x minus 1 என்ன ஆயிடுச்சு? கட் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் இங்கே பி பவர் 2 இங்கே பி பவர் 3 இருக்குது. அப்போ உங்கள் பொசிஷன் ரிமைண்டராக இருக்கும், 1 இருக்கும். இதெல்லாம் இதாகுமாப்பா? கட் ஆகுமா? ஆகாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? நியூமரேட்டர் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அவ்வளோதான். இல்லைங்களாப்பா? டினாமினேட்டர் வாங்க, இங்கே முடிஞ்சிடுச்சு. ஒன்று தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஏ பவர் 4 இங்கே பி பவர் 1. ஸோ பின்னு போட்டால் போதும். புரியுதுங்களாப்பா? இதுதான் வந்து மல்டிபிள். புரியுதாப்பா? ஓகே, தேங்க்யூ.